என்கிட்ட கேட்கறது ரொம்ப எனக்கு புதுசா இருக்கு ஆக்சுவலா. எல்லாம் குருஜியோட ஆசீர்வாதம் தான். சூப்பர்க்கா, சூப்பர். ஆக்சுவலா இந்த ஃபங்க்ஷன் ஒரு அவார்டு தராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்தேன், வந்து பார்க்கும்போது ஒரு நிறைய புக் வெளியீடு, இப்படி ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம். ஏன் ஏமன் ராவண, ஏமன் சூரபத்ம, ஏமன் பத்மாஸ்தோரன், யார் இரண்ய யாருக்கும் தெரியல. அவன் எதிர் வீட்டில் இருக்கிறானா பக்கத்து வீட்டில் இருக்கிறானா, நம்ம கூடவே பயணம். சுற்றுலாக்களின் தேசம் நாங்க. ஆஸ்திரேலியாவை சொல்லும் போது இது கங்காருகளின் தேசம் நாங்க. இந்திய நாட்டை சொல்லும் போது மட்டும்தான் இது யோகிகளின், ஞானிகளின், சித்தர்களின், குருமார்களின் பூமி நாங்க. அப்படியான இந்த அற்புத சிவவாக்கியர் கேட்டாரு, கோவிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோவிலும் குளங்களும் கும்பிடும் குலாம்பரே இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டிப்ளஸ் லாங்குவேஜஸ்லயா. எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். சூப்பரான பாசிட்டிவான ஒரு ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் இது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன். உங்களோட மூவி இன்ட்ரோக்காக முதல் படம் ஹீரோவா காந்தி கண்ணாடி அப்படிங்கிற படம் நம்ம பாலாவோடது கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இவ்வளோ நாளாக வந்து எல்லா வீட்டில் ஒரு பையனாக பார்த்தாங்க, இனிமேல் தியேட்டரில் FDFS பார்க்கக்கூடிய ஒரு ஹீரோவாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். தேங்க்யூ, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகள்லாம் வாய்த்துலேருந்து என்கிட்ட கேட்கறது ரொம்ப எனக்கு புதுசா இருக்கு ஆக்சுவலா. எல்லாம் குருஜியோட ஆசீர்வாதம் தான். சூப்பர்க்கா, சூப்பர். ஆக்சுவலா இந்த ஃபங்க்ஷன் ஒரு அவார்டு தராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்தேன், வந்து பார்க்கும்போது ஒரு நிறைய புக் வெளியீடு, இப்படி ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த சிறப்பான விஷயங்கள் நடக்கிற இடத்துல வந்து எனக்கு ஒரு அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்ஸ் அலாட். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிறந்த நாள்னு சொன்னாங்க சார். ஹாப்பி பர்த்டே சார், ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ சார். இந்த விருதுக்கு நான் தகுதியானவனான்னு தெரியல, பட் இருந்தாலும் நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நீங்கள் எல்லாம் முன்னால தேங்க்யூ ஸோ மச். நல்லபடியா வரணும். நீங்க ஆக்சுவலா நல்லா இருக்கும் டிப்ரெஸ் ஆவாங்க, நல்லா இருந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா இருக்குமா நினைச்சே டிப்ரெஸ் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு மல்டி பர்சனாலிட்டி கம் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி நாங்க ரெண்டு பேரும். ப்ளீஸ் கைட் அஸ். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ மணியக்கா. ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. ஆக்சுவலா அக்காவுக்கு ஒரு பெரிய கைத்தல கொடுக்கலாம். ஏன்னா அக்கா வேற லெவலுக்கா. நீங்க உங்களை கூட்டு போய் ட்ரெயினே நிப்பாட்டணும் போல, அந்த அளவுக்கு ஒரு பச்சை கலர் கொடி காட்டுறீங்க எல்லாருக்கும். சோ ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூக்கா. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் பாலா. ஒரு பெரிய கைத்தல கொடுத்தலாம் பாலாக்காக once again. தன்வீர் தயானந்த சுவாமியினுடைய திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி மகிழ்ந்து இன்றைய தினம் இந்த இனிய பிறந்தநாள் விழாவிலே நானும் பங்கேற்பதற்குரிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அருமை சகோதரி சுஜாதா அவர்களுக்கும், இந்த அரங்கத்தில் ஒரு அருமையான ஒரு ஆன்மீக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய என் அன்பு தம்பி மதுரை ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், மற்றும் சுவாமிஜியினுடைய குடும்பத்தாருக்கும், அவருடைய தாய் தந்தை இவர்களுக்கும், மற்றும் உறவினருக்கும், வருகை தந்த சிறப்பு அழைப்பாளர்களுக்கும், ஊடகங்களை சார்ந்த நண்பர்களுக்கும், இன்னிசை நிகழ்ச்சியை நடத்திய குழுவினருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் புரியுதா இல்லையா? புரியுதா? ஓ ரைட், தேங்க்யூ, தேங்க்யூ. ஒரு மனிதனை தொடர்பு படுத்துவதே மொழிதான். அவரவருடைய தாய்மொழி அவரவருக்கு உயர்ந்தது என்பதிலே நான் பெருமிதம் கொள்கிறவன். மொழி என்று ஒன்று இல்லை என்றால் உறவுகளே இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த அவையில் கூட வடக்கையும் தெற்கையும் இணைத்திருப்பதே சுவாமிஜியினுடைய திருவருள் தான். வேடிக்கைக்கு நான் எங்கேயுமே அப்படி சொல்றதே இல்லை. ஏன்னா உண்மையை தான் சொல்வேன். வடக்கே காசி, தெற்கே ராமேஸ்வரம்,
ராமேஸ்வரத்தையும் காசியையும் இணைக்கிற ஒரே பாதை ஆன்மீக பாதை மட்டும்தான். அந்த ஆன்மீக பாதையை யார் செம்மையாக்க முடியும், சிறப்பாக்க முடியும் என்றால் சுவாமிஜி போன்ற குருமார்களால் தான் அதை செயல்படுத்த முடியும். வேற எந்த அமைப்பினாலும் அந்த இணைப்பை உருவாக்க முடியவே முடியாது. ராமேஸ்வரத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு நினைக்கிற தரிசனம் சாமி கும்பிட்டோம் உடனே நினைப்பான் நான் காசிக்கு போகணும், காசிக்கு போனவன் ராமேஸ்வரம் போகணும்னு நினைப்பான். அதுவும் தென்னாட்டுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற உயரிய ஆன்மீக தொடரை உலகத்திற்கு அளித்த புண்ணிய பூமி இந்த பூமி. அதே போல காஞ்சி மகா பெரியவர் 100 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்த அந்த மகான் தன்னுடைய உரையை தொடங்குகிற போது உலகம் ஒரு வீடு, இந்தியா அதன் பூஜை அறை என்று ஒரு உயரிய வாசகத்தை எடுத்து மக்கள் மத்தியிலே விதையாக்கி விதைத்தவர். இன்றைக்கு குருமார்கள் அவசியம் இந்த மண்ணுக்கு தேவை. ஒரு காலத்துல ராவண ஒருத்தன் தனியா தெரிஞ்சான், துரியோதனன் தனியா தெரிஞ்சான், சூரபத்மன் தனியா தெரிஞ்சான், இரண்யன் தனியா தெரிஞ்சான். அப்ப அவதாரம் தேவைப்பட்டது. இறைவனே ஒவ்வொரு அவதாரம் எடுத்து சம்ஹாரம் பண்ணி கெட்டவனை அழிச்சு நல்லவர்களை காப்பாற்றினார். இன்றைக்கு அவதாரம் ஆண்டவனே எடுத்தது நிறுத்திட்டார். 10 அவதாரத்தோட நிறுத்திட்டார். ஏன்? எவன் ராவண, எவன் சூரபத்ம, எவன் பத்மாசூரன், யாரு இரண்ய யாருக்கும் தெரியல. அவன் எதிர் வீட்டில் இருக்கிறானா, பக்கத்து வீட்டில் இருக்கிறானா, நம்ம கூடவே பயணம் பண்றானான்றது பெரிய சிக்கல் இப்போ. அதனால மிகப்பெரிய மானுட மாற்றத்தை உருவாக்குகிற வல்லமையும் பெருமையும் சிறப்பும் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற பாதையில் பயணிக்கிற நம்முடைய தன்வீர் சுவாமிகளை போன்ற மகான்களால் தான் அந்த மானுடத்தை திருத்த முடியும். அதனால அந்த திருவடி சேவை இன்றைக்கு நமக்கு தேவை. நான் ஏறத்தாழ ஒரு 110 திருக்கோயில்களுக்கு கும்பாபிஷேக வர்ணனை செய்தவன், உள்ளூரிலும் சரி வெளிநாட்டிலும் சரி. அவர்களை குருமார்களை வாழ்த்துவதற்குரிய மனம் நமக்கு வயது எதை பற்றியும் இருந்தாலும் அதை வாழ்த்தணுன்ற ஒரு எண்ணம். ஐயா தேவாரம் பாடி வாழ்த்தினார் பார்த்தீங்களா? இன்னும் கூட 2 தேவாரம் பாடினா ரொம்ப மகிழ்ச்சியா கேட்டு போனாங்க. அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுப்போமே. நான் அவர் மேடைக்கு வரும்போது அவரும் ஹிந்தியில தான் பாடுவார்னு நினைச்சேன். ஆனா அவர் இதயத்துக்குள்ள தேவாரம் பீரிட்டு வந்தது பதிமா ஆத்மார்த்தமாக பாடிய பாடல். அது அவர் பாடினதுக்காக பாடலை, ஆத்மார்த்தமாக ஆண்டவனே வெளிவந்த ஒரு அருமையான இசை. அதனால வாழ்க்கையில என்பது நம்முடைய குருமார்கள் தான் இன்னைக்கு அவங்களுடைய அருள் தீட்சை. அதிலும் பார்த்தீங்கன்னா அவருடைய பாதை ரொம்ப அருமையா இருந்தது. இது ஒரு வட்டத்துக்குள் இருக்க வேண்டிய புகழ் அல்ல, இது எல்லா இடங்களிலும் சென்று சேர வேண்டியது. நாங்க இந்த விழாவில் பங்கு பெற்றோம் என்றால் இது நாளைய முதல் அனைத்து மேடைகளிலுமே ஒலிபரப்பப்பட்டு அவருடைய புகழை நாங்கள் கொண்டு சேர்ப்போம். ஏன்னா காரணம் என்ன? 2 விஷயம் எடுக்கிறார் கையில. அன்பும் சமாதானமும் தான் அவருடைய மிகப்பெரிய நோக்கமாக இருப்பதை நான் பார்க்கிறேன். உலகத்தில் அதற்கு நிகரானது எதுவுமே கிடையாது. நான்லாம் 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணியிலே இருந்தவன். நான் கற்றுக் கொடுத்ததை விட பிள்ளைகளிடத்தில் கற்றுக்கொண்டது ஏராளம். அன்பை ஜெயிக்க யாராலும் முடியாது. அன்புக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு. அண்மையில கூட மருத்துவமனையில் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு அம்மா அட்மிட் ஆயிட்டாங்க. அட்மிட் ஆயின அம்மாவுக்கு மூர்ச்சை தெளியல, மயக்கம் தெளியல. 1 வாரமா ஐசியூல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இப்போ வாசலுக்கு டாக்டர் சொன்னாரு, எவ்வளவோ முயற்சி எடுத்தோம், அந்த அம்மா கண் முழிக்கவே இல்லை அப்படின்னும் போது ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற பெண் குழந்தை அந்த அம்மாவுடைய மகள், டாக்டர் ஐயா நான் சொன்னா நீங்க செய்வீங்களான்னு கேட்டா. சொல்லுமான்னாரு.
உன் மகளுக்கு பசிக்குதுன்னு எங்க அம்மா காதல போய் சொல்லுங்க, எழுந்து வந்துருவாங்கன்னு அந்த பெண் சொன்னாள் என்றால், இந்த உலகத்தையே இணைப்பது வெல்ல வைப்பது அன்பு ஒன்றுதான் இல்லையா? அதனால்தான் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னு அருட்பிரகாச வள்ளலார் பாடினார். அந்த அன்புதான் வேடுவ குலத்திலே ஒருவனை சேர்த்தது தம்பியாக, குரங்கு குலத்திலே இருந்து ஒருவனை சேர்த்தது, அரக்கர் குலத்திலிருந்து ஒருவனை இணைத்தது. குகனோடும் மைவரானோம் பின்பு குன்று சூழான் மகனோடும் அருவரானோம் எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னுடும் எழுவரானோம் என்று 10,000 பாட்டை பாடிய கவி சக்கரவர்த்தி கம்பன் இந்த அன்பினுடைய சிகரத்தை தொட்டு பாடிய பாடல் அந்த பாடல். அந்த அன்பைத்தான் சுவாமி கையில் எடுத்திருக்கிறார். அங்கே ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, எந்த வேறுபாடும் கிடையாது. மானுடத்தை இணைக்கிற ஒரே ஒரு வல்லமையும் சக்தியும் பொருந்தியது அந்த அன்பு, சமாதானம். நான் கேள்விப்பட்டேன், அவருடைய சீடர்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஒருவர் சொன்னார், இன்றைக்கு நடக்கிற உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை கூட 10 ஆண்டுகளுக்கு முன்பே முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக வரப்போகிறது என்று சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசிதான் நம்முடைய தன்வீர் தயானந்த யோகி அவர்கள் என்பதை பெருமையோடு நாம் பார்க்கிறோம். இது எல்லாருக்கும் வராது. ஏனால் அவரை இந்த பாதைக்கு அழைத்து வந்த யாரும் இப்போ ஆரம்பத்தில் குரு இல்லை, அவரே ஒரு சுயம்புவாக உருவாகி இருக்கிற பெரிய அற்புத வல்லமையும் சக்தியும் அவரிடத்தில் இருக்கிற காரணத்தினாலே அவருடைய அருள் பார்வை அவருடைய பிறந்த நாளிலே நம்மீது படுவதற்கு நாம் பெற்றிருக்கிற பெரிய பேரு இந்த நாள் இணைய நாளாக நமக்கு வாய்த்திருக்கிறது. அதனால அன்புதான் உலகத்திலே. நான் அப்பப்போ வாணியம்பாடி இந்த பக்கம்லாம் பேசுறதுக்கு போவேன். அப்போ போகும்போது திரும்பி வந்தோம்னா அதில் போகும்போது நண்பகல் நேரத்தில் ஒரு 11:30 மணிக்கு எனக்கு காஃபி சாப்பிட்ற பழக்கம். ஆனால் அன்னைக்கு கடுமையான வெயில். ஒரு ஹோட்டலுக்கு போய் காமாட்சி பவன் வாசலில் காரை நிறுத்திட்டு உள்ளே போனேன். உள்ளே போய் உக்காந்ததும் அந்த சர்வர் தம்பி தூரமாக நின்றுந்தார். தம்பி இங்கே வாங்கன்னு, கொஞ்சம் கவனிங்க, தம்பி இங்கே வாங்கன்னு கிட்ட வந்து, ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். தம்பி இங்கே வாங்கன்னு உடனே அவருக்கு என்ன, ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னார். இப்படி பாருங்களேன், ஏய் இங்கே வா, என்ன வேணும்? ஏன்னா அவனுடைய தோரணையே மாறும் இல்லையா? அன்பை விதைத்த நான் அன்பாக உபசரித்தான். தம்பி என்னென்னப்பா இருக்குது சாப்பிட்றதுக்கு? நான் ஒரு பட்டியலே சொன்னான். அவன் பேசுறத பார்த்து நான் கேட்டேன், நீ சவுத் ஆர்கா டிஸ்ட்ரிக்டா தம்பி? சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? நான் கண்டாச்சிபுரம் விழுப்புரம் பக்கத்தில். நானும் விழுப்புரம் தான்டா. நம்ம ஊர் பாஷை நமக்கு தெரியாதா? பரவாயில்ல, நம்மூர் பிள்ளையா இருக்கிற. சரி சாப்பிட்றதுக்கு இந்த கடுமையாக வெயிலாக இருக்கு, தயிர் வடை கொடுறான்னு. அந்த பையன் காது பக்கம் வந்து சொன்னான், சார் வேணாம் சார், அது போட்டு 3 நாள் ஆகுதுன்னா. நான் ஏன் இதை சொல்றேன்னா, 3-4 வார்த்தைகளை அன்பாக பேசி பழகியதற்கு அவன் என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறானே, இந்த அன்பை குடும்பத்தில், நண்பர்களிடத்தில், உறவுகளிடத்தில் நாம் செலுத்தினால் எவ்வளவு பெரிய வெற்றியை பெறுவோம். அதனால் தான் குருஜி உலகம் முழுவதும் அது பரவ வேண்டும் என்று அன்பை கையில் எடுத்திருக்கிறார். அந்த அன்பு பிடிக்குள் தான் நம்ம இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். எல்லாம் மேல வெளிநாட்டில இருந்துலாம் வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய சிறப்பு சார் இது. எல்லாரும் ஏற்க முடியுமா? அந்த ஈர்ப்பு ஒன்றை ஆண்டவன் அவருக்கு இதயத்திலே பூர்வமாக கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் ஞானம் சார், பிறவி ஞானம். ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிதுன்னா, கல்வி அறிவு வேறு, இது படித்தறிவதல்ல, இது பிறவி ஞானம். அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த வெளிச்சம் நம்மீதும் படுகிற பாக்கியம் இந்த நாள் நமக்கு வாய்த்திருக்கிறது. ஒவ்வொருவரும் பெருமிதம் அடைய வேண்டிய ஒரு அன்பான நாள் இந்த நாள். அதனால்தான் எங்கேயுமே எப்பொழுதுமே அன்பாக, இன்னைக்கெல்லாம் வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு குறைஞ்சிக்கிட்டு வருது. இன்னைக்கு இந்த அன்பு இருந்தால் தானே சமாதானத்துக்கு அவன் வருவான். அன்பே இல்லைன்னா சமாதானம் மட்டும் பேசி பிரயோஜனமே கிடையாது. அதனால்தான் அன்பை சொன்னாங்க. அன்னைக்கு கூட ஒரு அம்மா தோசை ஊற்றுறதுக்காக மாவு எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பக்கத்தில் வச்சு, ஸ்டவ் பக்கத்தில் வச்சு கரண்டியால் ஒரு கலக்கி எடுக்குது ஒரு கரண்டி. நம்மால் உக்காந்துருந்தவன் எழுந்து ஓடி போய் பார்த்தேன்னா அந்த அம்மா பதறி போய் ஷேக்காகி அந்த மாவெல்லாம் கீழே கொட்டிட்டு,
மறுபடியும் போனா போய் போகுதுன்னு அந்த வேறு இன்னொரு கரண்டிய மாவை எடுத்தது பாரு. மறுபடியும் அந்த ஆள் கத்தனான் வீட்டுக்காரன், பார்த்து பார்த்து பார்த்துன்னா. மறுபடியும் அந்த அம்மா கேட்டது, யோ உனக்கு தோசையோட தெரியுமா? தெரியாது. விட்டும் போறேன். பார்த்து 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 ஸ்பீட் பிரேக்கு, எதிரில் ஆள் வரான், சைக்கிள் வருதுன்னு இப்படிதானே குரல் கொடுப்ப. அப்ப என் கை எவ்வளவு நடுங்கி இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு என்ன எப்படி திருத்தலாம் பாருங்க. இந்த மாதிரி முறைதான் நீயும் நானும் என்ற அன்பை துறந்து விட்டு நீயா நானா என்று அதிகாரத்துக்கு தாவுகிற வாழ்க்கையாகத்தான் இன்றைக்கு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் போய் கொண்டிருக்கிறது. இது எல்லாத்தை விட அன்புமயமாக்கலுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அன்பு இல்லாத போது சுயநலம்தான் பெருகும், அன்புமயமாக்கப்படுகிற போதுதான் பொது நலம் பெருகும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுகளுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்ற அருட்பிரகாச வள்ளலாருடைய கோட்பாடு இந்த பூமியிலே நிலைபெற வேண்டும் என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அன்பு இருந்தால்தான் சமாதானம் அத்தனையும் சாத்தியமாகும். சுவாமிஜி சரியை கிரி யோகம் ஞானம் என்ற பாதையிலே பயணித்து தன்னுடைய சீடர்களை வைத்துக் கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் அவரால் ஏதோ ஒரு பெரிய அற்புதம் நிகழப்போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்னுடைய உள்ளத்தில் உதயமானது. அது நிச்சயமாக அது நடக்கும், நிச்சயமா நடக்கும். இந்திய பூமியில தான் சார் சாதுக்கள் நிறைந்திருக்கிற புண்ணிய பூமி, சித்தர்கள் நடமாடிய புண்ணிய கஷேத்திரம், ஞானிகள் நடமாடிய பூமி இந்த பூமி. இந்த மாதிரிலாம் எந்த நாட்டிலும் இருந்ததாக வரலாறு கிடையாது. ஏன்னா எல்லா நாடுகளிலும் எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கலாம், பாரத திருநாட்டில் மட்டும்தான் எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புண்ணிய பூமியிலே பிறந்திருக்கிறோம். அதனால்தான் என் பாட்டன் பாரதி பாடினான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடு, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடேன். சுவாமியினுடைய பெற்றோர்கள் இங்க வந்திருக்கிறாங்க, தாயும் தந்தையும். பிள்ளையனுடைய ஞானத்தை பார்த்து பெருமைப்படுகிற ஒரு பெருமிதத்தை அவர் பெற்றுக் கொடுத்தார் பார்த்தீங்களா? அதனால்தான் ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயினே இன்னைக்கு நடக்கிறது 2000 வருஷத்துக்கு முந்தைய திருவள்ளுவர் எழுதி வச்சதாகவே நான் நினைக்கிறேன். அறிவு மட்டும் இல்லாத மனிதனுக்கு கல்வி அறிவு இருந்தால் காசு சம்பாதிக்கலாம், ஞானம் இருந்தால் தான் மற்றவர்களை வாழ வைக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொதுநல பார்வையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தியாகசீலர் என்று சுவாமிகளை நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த பாதையில பயணிக்கிறதுக்கு அந்த அன்பு சமாதானம் என்ற 2 சொற்கள் எனக்கு என்னையே ஒரு உலுக்கு ஒலுக்கிட்டது. அது அகிம்சை என்கிற ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு அன்பையும் அகிம்சையும் கையில் எடுத்தவர் என்றால் காந்தியடிகள் இந்த நாட்டினுடைய விடுதலையை பெற்று தந்தார். இன்றைக்கு அன்பையும் சமாதானத்தையும் சுவாமிஜி கையில் எடுத்திருக்கிறார் என்றால் ஒரு ஆன்ம விடுதலை, ஒரு ஆன்மீக விடுதலை, மக்களுடைய அறியாமையிலிருந்து அவர்களை விடுவித்து, பண ஆசையிலிருந்து அவர்களை விடுவித்து, அவருடைய மனதை பூர்வீகமாக ஒரு புண்ணிய மனமாக மாற்றுகிற ஒரு வல்லமையை அவர் இந்த சமுதாயத்திற்கு தருவதை நோக்கமாக கொண்டிருக்கிறார் என்று நான் உள்ளார்ந்த நிலையிலே நினைத்து பார்த்து பெருமிதம் கொண்டு அவரை பல்லாண்டு 100 ஆண்டுகளுக்கு மேலே இன்றைய வாழ்த்துக்கள் பெறுவதை இந்த மகிழ்ச்சியோடு, இந்த நலத்தோடு, இந்த வளத்தோடு வாழ்ந்து தனக்கு மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கு தன்னால் மிகப்பெரிய ஒரு சக்தியை உருவாக்கி தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அவருடைய பணிகள் ஓங்கி வளர எங்களான ஒரு கைங்கரியத்தையும் நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையையும் இந்த இடத்திலே சொல்லி நாம் எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியா இருந்தால் தான் ஒரு எதையுமே வெற்றியை நோக்கி பயணம் பண்ண முடியும். ஒரு மிகப்பெரிய கம்பெனி ஓனர், அந்த கம்பெனி ஓனரு பார்த்து ஒரு நிருபர் கேட்டார், நீங்க எப்பயுமே வெற்றி பெற்று கொண்டே இருப்பதனால தான் நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்கன்னு. நீங்க சொல்றது தப்பு, நான் மகிழ்ச்சியாக இருப்பதனால் தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். இதுக்கு 2க்கும் வித்தியாசம் இருக்குது. நாம மகிழ்ச்சியா இருந்தோம்னா தான் சார் எல்லாமே தெரியும். குற்றம் குறைகளையே பார்த்திருந்தா நம்ம மனசும் குறைபட்டு போயிடும். குறைகளை தவிர்க்கணும், நிறைகளாக பார்க்கணும். குறைகள் என்பது மனிதனுக்கு இயல்பாகவே இருக்குது, எல்லா இடங்கள்லையும் இருக்குது. யாருக்கு குறை இல்லைங்க? இப்ப எனக்கு இருக்கு இல்லையா, உலகம் போல சுத்தறேன், எனக்கு குறை இல்லையா? ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். கொரோனா பீரியட் வந்தது இல்லை 2019 லிட்டில் இந்தியாவில் சிங்கப்பூர்ல என்னுடைய தலைமையில பிரம்மாண்டமான ஒட்டுமொத்த தமிழர்களும் கலந்து கொண்ட ஒரு பண்பாட்டு கலாச்சார விழாவில் பட்டிமன்றம் நடத்திட்டு நான் இங்க வந்த பிறகு இன்டர்நேஷனல் லெவல்ல பிளைட் எல்லாம் நிறுத்தி விட்டோம்.
யாருமே வரக்கூடாது போகக்கூடாதுன்ற நிலைமை வந்தபோது என்னை அங்கே விழாவுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்த அருமைச்சந்திரன்ற நண்பர் நாகப்பட்டினத்துக்காரு, ஒரு கப்பல் தொழில் அதிபர். அவர் என்ன பண்ணாரு, அவர் ஊர்ல இருந்து ஒருத்தர் சென்னையில ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு நாங்கெல்லாம் வர முடியாது, நீங்களாவது என் சார்பாக போய் பார்த்துட்டு பண்ணிட்டு வாங்கன்னார். சரின்னு சொல்லி நான் அந்த மாஸ்க் அந்த பாதுகாப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நேராக ஒரு பழமுதிர் சோலையில் பழங்கள்லாம் வாங்கி ஒரு பை நிறைய எடுத்துக்கிட்டு எந்த ரூம்லன்னு கேட்டிருந்தோம். 303வது ரூம்லன்னாரு. நேராக போனேன், கதவு திறந்தே இருந்தது. நல்ல வேலை டிஸ்டர்ப் பண்ணாமல உள்ளே போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஆள் பெட்டில் படுத்துருந்தான். நேராக போன உடனே என்னை பார்த்துட்டு அந்த ஆள் பதறி அடித்து எழுந்தான். பதறாதரா, இந்த மாதிரி பதறி தான் டென்ஷன் ஆகி தான் உன் உடம்புக்கு எடுத்துக்கின்னு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன், அப்படியே படுன்னேன். இல்லை சார், நான் வந்து எதையும் பேசாத, எல்லாம் எனக்கு தெரியும், அவர் சொல்லிட்டாரு, படு. இப்போ 2 நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லி கொண்டு போன ஆப்பிளை கொண்டு போய் கழுவி தோல் செய்வி 2 பீஸ் போட்டு அவனுக்கு சாப்பிட வச்சு 2 நாள் ஆச்சு அட்மிட் ஆகி மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தாங்களே டாக்டரு. இப்போ ஹார்ட் பெயின் எப்படிக்குதுன்னு, ஹார்ட் பெயின் இருக்கிறவன் இசிஜி எடுக்க போய்க்கிறான் அப்படின்னாரு அவரு. அப்போ நான் கேட்டேன், அப்போனா நீ யாருன்னு. அவருக்கு கூட 2 நாளாக துணைக்கு நின்றுக்கிட்டே இருந்தனால இடுப்பு வலி தாங்கலை, பெட்டு காலியாக இருந்ததே நான் படுத்தேன்னா. இது ஏன் முதல்ல சொல்லன்னு, நான் சொல்லலான்னு வரும்போது எல்லாம் தெரியும்னு சொன்னேன், இது தெரியுமா உனக்குன்னா. அதனால அறியாமை என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒன்று. அறிந்தும் அறியாமலும்ன்றது தான் சபரிமலைக்கு போகிற போதே நம்ம சொல்ற வார்த்தை. அந்த அறியாமையை வந்து பெருசாக்காம அறிவை முன்னிறுத்தி ஆன்மீகத்தை முன்னிறுத்தி உலகத்தையே வெல்ல வைக்கிற ஒரே சொல்லு அன்பு தான் சார். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தால் அந்த உறவு வலிமையாகும். அது எல்லாருக்குமே இருக்கும். மாதா பிதாவுக்கும் பிள்ளைகளுக்கும் குருவுக்கும் சீடர்களுக்குமாக அந்த அன்பு பெருக பெருக இந்த வையகமே அந்த அன்பை நோக்கி பயணப்படுகிற போது உலக சமாதானம் என்பது உதயமாகும் என்பதனால்தான் அன்பையும் சமாதானத்தையும் பெருமானார் கையில் எடுத்திருக்கிறார் என்றால் இது நாளொரு மேனியாக பொழுதொரு வண்டமாக வளர்ந்து உலகளாவிய அளவிலே புகழ் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு 100 ஆண்டுகளுக்கு மேல் அவர் இருந்தும் பல்வேறு சாதனைகளை வருங்காலத்தில் புரிவார் என்ற பெருமித உணர்வோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்க ஊர்ல கை தட்டுவாங்க, எப்பயுமே ஆரம்பிக்கிறப்ப ஒரு உற்சாகமாக கை தட்டுவாங்க. பரவாயில்ல, மகிழ்ச்சி. ரொம்ப இந்த அருமையான ஒரு மாலை பொழுதை மாலை பொழுதாக மாற்றிருக்கக்கூடிய அத்தனை பேர் கழுத்திலுமே ஒரு அழகான ஒரு மாலையோடு இந்த மாலை பொழுதை ஒரு மாலை பொழுதாக மாற்றி அவ்வளவு உற்சாகமாக இந்த நிகழ்வை பொதுவா சொல்லுவாங்க. அமெரிக்க நாட்டை சொல்லும் போது இது வர்த்தகர்களின் தேசம் நாங்க, ஐரோப்பாவை சொல்லும் போது இது சுற்றுலாக்களின் தேசம் நாங்க, ஆஸ்திரேலியாவை சொல்லும் போது இது கங்காருகளின் தேசம் நாங்க, இந்திய நாட்டை சொல்லும் போது மட்டும்தான் இது யோகிகளின் ஞானிகளின் சித்தர்களின் குருமார்களின் பூமி நாங்க. அப்படியான இந்த அற்புதமான இந்த ஆன்மீக திருவிழாவில் கவிதை போல் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக திருவிழாவில் ஒரு வார்த்தையாக இங்க இணைந்தமைக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இந்த விழாவை இத்தனை தூரம் அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய குருவினுடைய அறிவை ஆன்மீகத்தோடு இணைத்த பூமி நமது இந்திய பூமி. நீங்க அறிவை, ஆன்மீகம் இல்லாத அறிவு ஆபத்தானது இல்லையா? பெரிய அணு ஆயுதங்களை உருவாக்கிடும். ஆன்மீகம் இல்லாத அறிவு எத்தகைய தூரம் ஆபத்தானதோ அப்படி அறிவு இல்லாத ஆன்மீகமும் முட்டாள்தனமாக மாறிடும். அப்படி குருமார்கள் நமக்கு எதைப்பா கற்றுத்தர்றாங்கன்னு கேட்டாங்க. குருமார்கள் நமக்கு எதை போதிக்கிறார்கள்? ஒரு கோவிலுக்கு சென்றால் நமக்கு ஆறுதல் கிடைக்கிறது, குருமார்களை பற்றி கொண்டால் நம் வாழ்க்கையில் மாறுதல்கள் கிடைக்கிறது. அதற்காக இந்த குருமார்களினுடைய வார்த்தைகளை பின்பற்ற வேண்டாங்க. ஒரு கோயிலுக்கு போனா தண்ணீர் தீர்த்தமாகுதா, சாம்பல் விபூதி ஆகுதா, எலுமிச்சை கனி ஆகுதா, சாதம் பிரசாதம் ஆகுதா? ஆனா கோயிலுக்கு போனா சார் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே போயிட்டு அப்படியே வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம மட்டும்தான் இருப்பான். கரெக்டா? பாத்ரூம்க்கு எவ்வளவு அழுக்கா வேணாலும் போலாம், ஆனா திரும்பி வரும்போது சுத்தமா வரணும்ல. திரும்பி வரும்போது அதே அழுக்கோடையே வந்தானா மாறலன்னு அர்த்தம். திரும்பி அதே அழுக்கோடே வந்தானா குளிக்கலன்னு அர்த்தம். கோயிலுக்கு போகும்போது எப்படிப்பா போகணும்னா, சாமி என்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கை நான் ஒத்துக்கொண்டு அந்த ஆலயத்துக்குள் போகும்போதே நான் அசுத்தமாக இருக்கேன், என்னை நான் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும்ன்ற எண்ணத்தோடு எவன் ஒருவன் ஆலயத்திற்கு செல்கிறானோ அவன் மனம் சுத்தமாகி வெளியே வருகிறான். ஆனால் அந்த மாறுதல் நம்மிடம் ஏற்படுவதே இல்லையே. குருமார்களை பற்றி கொள்ளும் போது மட்டும்தான் நாம் சுத்தம் அடைகிறோம். என்ன தெரியுமா? இவன் கோயிலுக்கு போயிட்டு சார்
இவனும் அழுக்காக்கி கோயிலையும் அழுக்காக்கிட்டு வந்துடுறான். கரெக்டா? ஒருத்தர் கோயில்ல இப்ப நம்ம என்ன ஆயிடுதுன்னா, ஜென்ரலா ஆன்மீகத்துல இந்த புரிதல் இல்லாத போது, குருமார்களின் வழிகாட்டுதலை பின்பற்றாத போது ரிச்சுவல்ஸ் ரொம்ப பிடிச்சுக்கிறோம், சடங்குகளை பிடித்துக்கிறோமா. சிவவாக்கியர் என்ற சித்தர் கேட்பாரு, ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாதர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியேனர். எண்ணிறைந்த கோடிங்க. எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டனின், எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர்கான வள்ளிரோ, எண்ணிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே. அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வள்ளிரில் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமெனர். ஓரெழுத்து அறிந்து கூற தெரியாம தானே இந்த நாட்கள் எல்லாம் கழிச்சுட்டே இருக்கும். சார் இவன் கோயிலுக்கு போய் அழுக்காவே போய் கோயில் அழுக்காகிட்டு வந்துடுறான் சார். ஒரு கோயில்ல சுண்டல் கொடுத்தாங்க, நாங்க மேடைகள் அடிக்கடி சொல்லுவோம். சுண்டல் கொடுத்துருக்காங்க, சுண்டலை ஒருத்தன் சாப்பிட்டான், கையை மோந்து பார்த்தான், ஸ்மெல் அடிச்சிச்சு. என்ன பண்ணுவாங்க? உடனே என்ன பண்ணான்னா பக்கத்துல இருக்கிற கோயில் பிரகாரத்துல தேய்ச்சான். பின்னாடி இருந்து ஒருத்தன் அதை பார்த்துட்டான். இவன் தேய்ச்சானா, பின்னாடி இருந்து ஒருத்தன் பார்த்தனா, இவன் அதை மேட்ச் பண்ணணும்ல, உடனே அதை தொட்டு தொட்டு கும்பிட்டான். எங்க சுண்டலை தேய்ச்ச இடத்த தொட்டு தொட்டு கும்பிட்டான். பின்னாடி இருந்தவன் பார்த்தான், இங்க பெரிய சாமி இருக்கு போல, அதனாலதான் இவர் தொட்டு தொட்டு கும்புறாரு போல. இப்ப இவர் இந்த பக்கம் போனானா, அடுத்து வந்து அவர் அதே இடத்த தொட்டு தொட்டு கும்பிட்டான். திரும்ப போனாரா, அதே இடத்த இன்னொருத்த கிட்டத்தட்ட சரி இவர் இந்த பிரகாரம் சுத்திட்டு வராரு. ஒரு 20 பேர் நிக்கிறாங்க இங்க. சாதா சாமி 15 ரூபா டிக்கெட், சுண்டல் சாமி 35 ரூபா டிக்கெட்னு டிக்கெட் போட்டு இங்க ஒரு 15 பேர் நின்று இருக்காங்க. அதனாலதான் சிவவாக்கியர் கேட்டாரு, கோவிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா, கோவிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோவிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. இந்த புரிதலை குருமார்களினுடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளும் போதுதானே நமக்கு இந்த ஆன்மீகம் புலப்படுகிறது. சார் ஐயா தான் அடிக்கடி இந்த ஜோக்க சொல்லுவார். பழனிக்கு ஸ்லீப்பர் பஸ்ல போயிருக்கான், ஸ்லீப்பர் பஸ்ல நல்ல தூங்கக்கூடிய ஸ்லீப்பர் பஸ்ல போயிருக்கான். போன இடத்துல நடந்துகிட்டே இருந்திருக்கான், பஸ்ல இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருந்தான். காலையில வந்து பஸ் பழனியில நின்னுச்சு. நம்ம ஆள் இறங்கினா, இறங்கி பஸ்ஸை தொட்டு கும்பிட்டுருக்கான், தொட்டு கும்பிட்டுருக்கான். இவன் கேட்டிருக்காங்க, என்னையா பண்ற, பஸ் எதுக்கா தொட்டு கும்பிடுறாரு? சொன்னார், இல்ல நான் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன், அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா பழனிக்கு நடந்து வரேன்னு வேண்டிக்கிட்டேன். இப்ப அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு, ஸ்லீப்பர் பஸ்லயும் போன மாதிரி ஆயிடுச்சு, நடந்து வந்த மாதிரி ஆச்சுன்னா. இப்ப நம்ம தமிழ் தாங்க கத்துக் கொடுத்தது. யார் இறைவன் கேட்டாங்க, கண்ணதாசனையா எழுதியிருப்பார். யார் இறைவன், ஆன்மீகத்தை எப்படி புரிந்து கொள்ளணும்னு கண்ணதாசனையா எழுதியிருப்பாரு. பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அதை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன், அதை நாடி சென்றால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்று இருப்பான் ஒருவன், அதை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை நீக்கி வைப்பான் ஒருவன், அவன் ஆறுதலை தந்துவிடும் இறைவன். கல்லுக்குள்ளே தேரை வைத்து கருவுக்குள்ளே பிள்ளை வைத்து உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன், அதை உண்டு கழித்தவர்க்கு அவன்தான் இறைவன். நீருக்குள்ளே குளிர்ச்சி வைத்து நெருப்புக்குள்ளே சூடு வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் இவ்வுலகில் இறைவன். சின்னஞ்சிறு சக்கிரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே அமர்ந்திருப்பான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். தான் பெரிய வீரன் என்று, தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரை நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன், இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன். கண்ணதாசனை அந்த கவிதையை முடிச்சிருப்பார். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.